குடும்பத்துக்கு 28,000 ரூபாய் போயிருக்கு அப்படிங்கிறாரு முதலமைச்சர். நான் என்ன கேட்குறேன், வெவ்வேறு தொகையா, உதவித்தொகையா, அது புதுமை பெண் திட்டத்தில் இருக்கலாம் அல்லது மகளிர் உரிமை திட்டமாக இருக்கலாம், அப்படி சொல்றாரு. கரெக்டு சார். ஒரு அதே நேரத்தில் பயணம் இதெல்லாம் கணக்கு பண்ணி சரி சார், நீங்கள் சொல்லுவது உண்மை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவது உண்மை. அதே நேரத்தில் எவ்வளவு வரிய ஒரு குடும்பத்திலிருந்து நம்ம இந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு ஆண்டுக்கு வாங்கணும்னு கணக்கு இருக்கா? நீங்கள் மின்சார கட்டணத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மாதம் மாதம் நாங்கள் அதை கணக்கெடுப்போம். அப்படி கணக்கெடுத்தா ஒரு வீட்டுக்கு 6,000 ரூபாய் லாபம் வரும்னு சொன்னது நீங்கள் தானே. அப்போ ஒரு மாதத்துக்கு 6,000 லாபம் வந்ததுன்னா 12 மாதத்துக்கு எவ்வளவு, 5 வருஷத்துக்கு எவ்வளவு? அப்போ ஒரு துறையில் மட்டும் நான் சொல்கிறேன். அப்போ எல்லா வகையிலும் நீங்கள் வரியும் உயர்த்திடுவீங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒன்று. உண்மையிலே இந்த 2 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் வாதம் சிறப்பாக இருந்தது. ஆனால் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவங்க சொன்னது, தமிழ்நாட்டை பற்றி பேசணும்னா அப்படியே கொண்டு போய் உத்தரப்பிரதேச, மத்திய பிரதேச, பீகார்லாம் கொண்டு வந்தாங்க. நான் இப்போ கேட்பது அதே இதில் நீங்கள் பெண்களை பற்றி இப்படி சொல்கிறீங்கல்ல, அது கண்டிக்க வேண்டியது யார் செய்தாலும், எந்த ஆட்சியாக இருந்தாலும். இதே இது விருகம்பாக்கத்தில் ஒரு பெண் காவலர் ஒரு வழக்கு ஒன்று பதிவு செஞ்சாங்களே, சகோதரி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாதுகாப்புக்கு சென்றவர்கள் போது அந்த வழக்கு இது வரைக்கும் என்ன ஆச்சு? அக்கா பாலபாரதி அவர்கள் சொல்லுவாங்களா? அப்போ அது என்ன ஆச்சு? ஆக நான் கேட்பது, மாற்றுத்திறனாளிகள் இங்கே போராடுறாங்க, ஆசிரியர்கள் முந்தைய ஆட்சியில் கொரோனா காலகட்டத்தில் பல பேருக்கு உதவிகரமாகவும் மக்களுடைய உயிருக்கு காப்பான் தோழியாகவும் வாழ்ந்தாங்கல்ல, அவங்கள நம்ம இன்னைக்கு போராட்டத்தில் வச்சிருக்கிறோம். அது எந்த அரசாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும்ல. ஆனால் நம்ம அது பண்ணலையே, தொடர்ந்து நடந்து போராட்டம், ஜனநாயக உரிமை, போராடுவாங்க, பேசுவாங்க, அவங்க கேட்பாங்கன்றாங்க. அதைத்தான் சொல்றேன், போராடி அவர்கள் பெறுவது நல்லதுதானேங்கிறாங்க. அதை தான் சார் நான் அதாவது அம்மா பாலபாரதி அவர்கள் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு தீர்வு சொல்லாம போராடிக்கிட்டே எத்தனை நாளைக்குன்னு கேட்கிறேன்.